நம்முடைய ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப எப்படி இந்த கலைகள் எல்லாம் திகழ்கிறது, அந்த பகுதியில் உள்ள கலைகள் எல்லாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல நோக்கம், கலைஞர்களுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தனி வாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த கலைகள் மறைந்து விடக்கூடாது, தொடர்ச்சியாக அந்த கலைகள் புத்துணர்வு பெற வேண்டும், புதிய சந்ததியினர் அதில் ஒவ்வொருவரும் புதிய மாணாக்கர்கள் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை உருவாக்கினார். அதே போல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய அக்கா அவர்கள் தலைமையிலேயே அந்த சங்கம நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் நடத்த சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே முதலில் அவர் இந்த நெய்தல் நிகழ்ச்சி இங்கே நம்முடைய அக்கா அவர்கள் தொடங்கினார்கள். இப்பொழுது தமிழகம் எங்குமே அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக நம்முடைய இந்த கலைகளை அத்துணை எதிர்கால சந்ததியர்களாக இளைஞர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக தமிழகமெங்கு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அக்கா அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்னைக்கு முதல் நாள் நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய பகுதியை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் கிடையாது. அதனால் அத்துணை பேருமே இந்த கடைகளையும் இங்கு இருக்கக்கூடிய அந்த மகளிர் குழுக்கள் நடத்துகிற கடைகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு உணர வேண்டும் என்று வாழ்த்தி, அக்கா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை பிரமாண்டமாக செய்வது போல இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக, உங்களுடைய தொகுதி மக்களுக்காக செய்து தர வேண்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Mari.